ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே 1000 வேர்ப்ஸ் கத்துக்கிற அந்த ப்ராசஸ்ல இருக்கிறோம். இன்னைக்கு டே 4. இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா 151லேருந்து ஆரம்பிச்சு 200 வரைக்கும் இருக்கிற வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே கத்துக்க போறோம். இந்த வீடியோவோட எண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. அத மறக்காம அட்டெண்ட் பண்ணிருங்க. அப்படியே இந்த லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க இந்த லெசனுக்குள்ள போலாம். ஸோ நம்ம முதல்ல கத்துக்க போற வேர்ப் என்னது அப்படின்னா ஏப்பமிடு. ஏப்பமிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது நம்ம இங்கிலீஷ்ல பெல்ச் பெல்ச் அப்படின்னு சொல்லலாம். கொட்டாவி விடு அப்படின்னு சொல்லுவோம். கொட்டாவி விடு, தூங்கி எந்திரிச்ச உடனே விடுவோம் இல்லையா? கொட்டாவி விடு. அதை நம்ம இங்கிலீஷ்ல யான் யான் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுக்கு ஆசைப்படு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம குறிப்பாக பேச்சு தமிழில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் வாண்ட் வாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே தேவைப்படு அப்படின்றத நீட் நீட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வாண்ட்டுக்கும் நீடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னது அப்படின்னு பார்க்கலாம். வாண்ட் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னாப்போல ஒன்றுக்கு ஆசைப்படுதல் ஆசைப்படுதல் அல்லது எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லுவோம். ஆனால் நீட் அப்படின்னா தேவைப்படு. ஸோ இங்கிலீஷில் வாண்ட் அப்படின்னு சொல்லும் போது அது டிசையரை குறிக்குது. நமக்குள்ளே இருக்கிற அந்த டிசையர் ஆசையை குறிக்குது. விஷ் ஆசையை குறிக்குது. ஆனால் நீட் அப்படின்னு சொல்லும் போது நெசசிட்டி, அதாவது எது நமக்கு அவசியம் அப்படின்றது குறிக்குது. இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரெயினரான எனக்கு ஒரு லேப்டாப் அப்படின்றது ஒரு நீட். ஆனால் நான் வீட்டில் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா அது வாண்ட். இப்போ பசியில் இருக்கிற ஒரு நபருக்கு சாப்பாடு அப்படின்றது ஃபுட்டுன்றது ஒரு நீடு. ஆனால் அதே நபர் இல்லை நான் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க அப்படின்னா அது வாண்ட். ஸோ இதுதான் பேசிக்காக வாண்ட்டுக்கும் நீடுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். அடுத்தது பாருங்க, மோது. மோது அப்படின்னா கிராஷ் கிராஷ். முட்டி போடு மண்டியிடு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் நீல் நீல் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல கே சைலண்ட். மாவு பிசை அப்படின்னு சொல்லுவோம். பிசை பிசை அப்படின்றத இங்கிலீஷில் நீட் நீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கே சைலண்ட். படி அப்படின்னு சொல்லுவோம். படி ஸ்டடி ஸ்டடி. பற பறக்க விடு ஃப்ளை ஃப்ளை. அலசு ரின்ஸ் ரின்ஸ். சமைக்கிறதுக்கு முன்னாடி காய்கறியை நம்ம அலசுவோம். அதே போல் துணி துவைச்ச பிறகு துணியை நம்ம அலசுவோம் இல்லையா? அந்த அலசு தான். உடை பிரேக் பிரேக். கலக்கு கிண்டு ஸ்டர் ஸ்டர். குழம்ப கிண்டிட்டு ஊற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டர். வரை இழு ட்ரா ட்ரா. ஸோ படம் வரைகிறத நம்ம வந்து ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இழுன்ற மீனிங் இருக்குது. அதனால தான் டேபிளில் பார்த்தீங்கன்னா ட்ராயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஏன் அதை நம்ம ட்ராயர்னு கூப்பிட்றோம்? ஏன்னா அதை நம்ம ட்ரா பண்ணுறோம், இழுக்கிறோம். அதே போல் ட்ரா த ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ட்ரா த ஸ்க்ரீன் அப்படின்னா ஸ்க்ரீனை இழுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓப்பன் த ஸ்க்ரீன் அல்லது க்ளோஸ் த ஸ்க்ரீன் அப்படின்றத மீன் பண்ணும். ஊது ப்ளோ ப்ளோ. மோந்து பார் மனம் வீசு ஸ்மெல் ஸ்மெல். தயங்கு ஹெசிடேட் ஹெசிடேட். பெற்றிரு கொண்டிரு வைத்திரு ஹேவ் ஹேவ். புலம்பு லமெண்ட் லமெண்ட். இது லேமெண்ட் கிடையாது, லெமெண்ட் லெமெண்ட். யோசி நினை திங்க் திங்க். ஏங்கு லாங் லாங். அதாவது கிடைக்காத ஒன்றுக்காக ஏங்குதல். மணியடி ரிங் ரிங். திணி. இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மற்றவங்க மேலே திணிப்போம் இல்லையா? ஸோ அந்த திணி. இம்போஸ் இம்போஸ். ஊதியம் அளி பணம் செலுத்து பேய்
பேய். நடுங்கு. shiver. shiver. அதாவது பயத்தில் நடுங்கிறது, குளிரில் நடுங்கிறது. சண்டை போடு. fight. fight. மிரட்டு. threaten. threaten. அசை ஆட்டு. shake. shake. கிறுக்கு. scribble. scribble. சுடு. shoot. shoot. காப்பாற்று. rescue. rescue. பிடித்திரு. விரும்பு. அதாவது இது எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்போ பிடித்திரு. லைக். லைக். எதிர்பார். எக்ஸ்பெக்ட். எக்ஸ்பெக்ட். குவி. குவித்து வை அப்படின்னு சொல்லுவோம். குவி. ஹீப். ஹீப். ஏறு. கிளைம். கிளைம். சீவு. தலைவாறு. கோம். கோம். கனவு காண். ட்ரீம். ட்ரீம். தழுவு. அணைத்துக்கொள். ஹக். ஹக். அனுமதியளி. விடு. லெட். லெட். தட்டு. நாக். நாக். குதி. துள்ளு. ஜம்ப். ஜம்ப். சத்தியம் செய். ப்ராமிஸ். ப்ராமிஸ். பார். லுக். லுக். எதிர்ப்பு தெரிவி. போராட்டம் செய். கண்டனம் செய். ப்ரொட்டஸ்ட். ப்ரொட்டஸ்ட். சமை. குக். குக். பயமுறுத்து. ஃப்ரைட்டன். ஃப்ரைட்டன். கழுவு. வாஷ். வாஷ். நடி. பாசாங்கு செய். pretend. pretend. இப்போ pretend அப்படின்னும் போது இப்போ கெட்டவங்க நல்லவங்க போல நடிக்கிறது, அல்லது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத போல நடிக்கிறது, அல்லது ஒரு விஷயம் நமக்கு தெரியாதுன்றதை காட்டிக்காமல் தெரிஞ்சா போல நடிக்கிறது. ஸோ இது எல்லாமே pretending. அழை. கூப்பிடு. கால். கால். மேற்படி செய். தொடர்ந்து செய். proceed. proceed. சாதி. சாதனை செய். achieve. achieve. இப்போ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய விடாமுயற்சியை காட்டுது. ஸோ இந்த விடாமுயற்சியோடு நீங்கள் தொடர்ந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் நிச்சயம் சாதிக்க முடியும். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட் என்னது அப்படின்னா, இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறேன், தமிழ் வார்த்தைகள் கொடுத்துருக்குறேன். அதை உங்களால் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். முடிஞ்சால் அதை கீழே காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணலாம். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்படி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.